ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னமாக்கும் பட்டுக்கோட்டை பிரதான சாலையில் மிக கட்டி வரக்கூடிய புதிய நகராட்சி அலுவலகத்தை தான் காட்டுறோங்க. லிஃப்ட் வசதியோடும் கூடிய நகராட்சி கட்டணம். பாஜிதாக்கா நம்மளோட இணைகிறாரு. அவர் அழைப்பில் வந்தோம். இதாங்க ஆணையர் ரூம். அதே போல் இது நகர்மன்ற தலைவருக்கான ரூமுங்க. நம்ம சொன்னது போல் இன்னும் ஒரு 2 மாதத்திற்குள் திறப்பு விழா கண்டுருவாங்கன்ட்டு நம்ம பாஜிதாக்கா நம்மகிட்ட சொல்கிறாரு. லிஃப்ட் வசதியுடன் கூடிய புதிய நகராட்சி அலுவலகம் அதிராம் மண்டலத்தில் மிக பிரம்மாண்டம் காட்டுறோம். இது பாஜிதாக்கா சொல்கிறாரு. இது நகர்மன்ற கூட்டத்திற்கான அறை என்ன சொல்கிறாருங்க. அதிரநிழல் அயல்நாட்டு வாழ் சொந்தங்களுக்காக நகராட்சி அலுவலகம் பட்டுக்கோட்டை பிரதான சாலையில் கட்டி முடிக்கப்பட்டு சிறு சிறு வேலைகள் செய்வது தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர் முன்னேற்றம், நம்ம முன்னேற்றம். இங்கே தாங்க லிஃப்ட் வருது, மேல்மாடிக்குள்ள லிஃப்ட். இது ஆக மேல் மாடியை தாங்க உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டீங்க. அதிரை நிழல் அனைவருக்குமான இணைய துடிப்பு என்பதை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கமும் ஆக்கமும் தாங்க எங்களுடைய மிகப்பெரிய பலமே. இந்த இடத்துல தாங்க பார்க்கிங் வசதி அந்த இடத்துல செஞ்சிட்ருக்காங்க. சொல்லுங்கள் பாஜிதாக்கா, நல்லா இருக்கீங்களா? எத்தனை மாடியோட கூடிய அந்த நகராட்சி கட்டடம்? இது ஃபஸ்ட்டு மாடி மேலே நாளைக்கு தேவைப்படும் போது கட்டுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. கீழே நல்லா பிரமாண்டமாக இருக்குது. 2வது நல்லா காற்றோட்ட வசதியோட உருவாக இருக்குது. லிஃப்ட் வசதியும் கூடிய புதிய நகராட்சி அலுவலகத்தை நீங்கள் அதிர்நிலையில் பதியணும் அப்படின்னு என்னுடைய அருமை சகோதரர் பாஜிதாக்கா அட்டா அட்டா அட்டா. இதாங்க 2ஆம் நம்பர் பள்ளி.
பட்டுக்கோட்டை பிரதான சாலைங்க. நகராட்சி பிரம்மாண்டமான நகராட்சி அலுவலகங்க. அதிரை நிழலோடு நகராட்சியை பற்றி விரிவாக சொல்ல இணைகிறார் ஜனாப் பாசித் காக்கா அவர்கள். காக்கா நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கள், நகராட்சி எப்படி இருக்குது? நீங்கள் அழைப்பின் பேரில் வந்தோம். உள்ள மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள். வெளிப்புற தோற்றங்க. சொல்லுங்கள் அக்கா. இந்த நகராட்சி உருவாக்குறதுக்காக மிக பாடுபட்டவங்க எம்எம்எஸ் குடும்பமும் கலைஞரின் மூளையில் உள்ள ஞான ராமகுணசன் அவர்கள் முயற்சி, கடுமையான முயற்சி. இந்த நகராட்சி யானை பலம் கொண்ட நகராட்சி, சாதாரண நகராட்சி கிடையாது. அவ்வளோ முயற்சி எடுத்து இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. சரி, ஏன்னா இது வரக்கூடாதுன்னு நிறைய பேர் அங்கே போய் முயற்சி பண்ணி நடக்கல, தோல்வி ஆயிடுச்சு. அது வந்து இப்போ நிறைவேறிடுச்சு. இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள இது திறப்புலாம் நடக்க இருக்கிறது. சரி, இது சம்பந்தமா வந்துக்கிட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு பெண்கள் எல்லாம் வந்து இந்த வழியா வந்து வரி கட்டுறதுக்கு தான் வசதியான இடமா இருக்குது. பின்பக்கமாக வரலாம், தைரியமா வந்து புரோக்கர் இல்லாம வந்து கட்டிட்டே போகலாம். சரி, பெண்கள் சௌரியத்துக்காக தான் மெயினாக அங்கே அமைச்சிருக்கிறோம். கலைஞர் மூளை படைத்த திரு ராமகுணசேகரன் என்றும் இந்த நகராட்சி அலுவலகம் அமைய மிகவும் பாடுபட்டவர் எம்எம்எஸ் குடும்பம் எனவும் நமக்கு விளக்கம் தருகிறார் 6வது வார்டு திமுக கழக செயலாளர் ஜனாப் பாசித் காக்கா அவர்கள். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு.